ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் தேவையான அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை மிளகா 2 இல்லைனா 3, ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வதங்கினதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து மாநிறமாக நல்லா ப்ரௌன் கலராக வந்து வதங்குற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி போதும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், ஆல்ரெடி மிளகா போட்டுருக்கு, கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து இப்போது காளான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா காளானுக்கு வந்து போகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பொடியுப்பெல்லாம் வந்து நாங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம்னா லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றி அதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சு எடுத்தால் முடிஞ்சு. ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி எடுத்துடலாம். ஸோ நல்லா கொதித்து நல்லா வந்து கமன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு பவுலில் எடுத்து வச்சா முடிஞ்சு. அவ்வளோதான். ஸோ ரொம்ப அருமையாக கலர்ஃபுல்லாக வந்து மஷ்ரூம் ஃப்ரை வந்து வந்திருக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.